நேயர்களுக்கு வணக்கம். பழைய ஃபார்முக்கு திரும்பிய அண்ணாமலை. தமிழ்நாடு பிஜேபி தொண்டர்கள் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிகழ்வு தான் பாத்தீங்கன்னா, முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் திரும்ப அவர் கட்சி நிகழ்ச்சிகள்ல முழு ஈடுபாடோட கலந்துக்குவாரா, பழையபடி பிரஸ் மீட் எல்லாம் வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வலு சேர்க்கும் விதமாக 2 தினங்களுக்கு முன்னாடி தேசிய பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சிந்தனை அமர்வு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா, மதியத்துக்கு மேல திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு அதுல வழிகாட்டவும் செய்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற மாதங்களில் திரு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அதிமுக இணைந்து ஒரு சுற்றுப்பயணம் அத்தனை பக்கமும் நடத்துவாங்க, தொகுதி வாரியா அப்படிங்கிறதும் அதுக்கான பயண திட்டத்தையும் அவரே வகுத்து கொடுக்கறதாகவும் அந்த கூட்டத்தில் பேசியிருந்தாரு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பழையபடி சரளமா ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவான பதில்களை அவர் வழங்கிட்டு வந்தார். அதை பார்த்த பிஜேபி தொண்டர்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, மீண்டும் பழைய அண்ணாமலை ஐபிஎஸ் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அத்தனைக்கும் ஆதாரப்பூர்வமா தெளிவான பதில்களை எடுத்து வச்சார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திச்சதை பத்தி அவர் முகத்தை மூடிட்டு வெளியே வந்தாரு, கார்ல போறப்ப முகத்தை மூடிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் மிகவும் தெளிவா அற்புதமா ஒரு பதில் சொல்லியிருந்தார். அவர் எங்கேயும் போறேன்னு சொல்லிட்டு போகல, யாரை சந்திக்க போறோம், எதுக்காக சந்திக்க போறோம்னு தெளிவா சொல்லிட்டு, இந்த தேதியில நான் டெல்லிக்கு போறேன், புதிதாக குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற CP ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க போறேன், அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க போறேன் அப்படிங்கிறது தெளிவா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் போய் அவர் சந்திச்சார். எந்த விதமான மறைமுகமாகவும் சந்திக்கல. நீங்க இந்த செய்தி வெளியிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் அமித்ஷா அவர்களையோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ நான் எந்த தொடர்பும் கொண்டு பேசல. நானா என்னோட தகவலை சொல்றேன். அவர் சொல்லிட்டு தான் போனார். அப்படி ஒரு சொல்லிட்டு போய் அவர் நேரடியா ஒரு மீட்டிங் வைக்கிறத அங்கிருந்து அவர் மறைஞ்சு வரவுக்கோ எந்த விதமான அவசியம் தேவைப்படல. அது எதேர்ச்சையா அவர் முகத்துல தொடச்சதை உங்களோட பத்திரிகையாளர்களோட கேமரா பிரேமுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கறத தெளிவான தன்னதோட கருத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்னாடி அவர் நடந்த கட்சி கூட்டத்தில் தெளிவா சொன்னாரு, பிஜேபி மத்தியில் இருக்கிறவங்க நம்மளோட 4 ஆண்டு கால ஆட்சி காப்பாத்துறதுக்கு அவங்க தான் மிக முக்கியமான இதா இருந்தாங்க, அவங்க எந்த விதத்திலையும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கல அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்துக்கும் இவர் வரவேற்கிறேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டிடிவி OPS வர சொல்லி வலியுறுத்துவீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, டிடிவி OPS எங்களோட கஷ்ட காலத்திலையும் கூட இருந்தாங்க கூட்டணியில, அவங்க இப்ப வெளியே போனது எங்களுக்கு வருத்தம் தான், ஆனாலும் அவர் 2 தினங்களுக்கு அப்புறம் டிடிவி அவர்களே சந்திக்க போறேன், அது நட்பு ரீதியான சந்திப்பு, அரசியலோ வேற கூட்டணி வேற நட்புங்கிறது வேற, ஏதாவது கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்கிறதுக்காக நம்ம அவங்கள நேர்ல பார்த்தா அவங்கள வணக்கம் வைக்க மாட்டேன் அப்படின்னு போற பழக்கம் என்கிட்ட கிடையாது, நான் நேர்மறையான அரசியல்வாதி, அவங்கள நட்பு ரீதியா நான் அணுகத்தான் போறேன் அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கிற திமுக அரசாங்கத்தோட ஒரு 256 திட்டங்கள் சட்டமன்றத்துல அறிவிச்ச திட்டங்களை திரும்ப பெற போறாங்க அப்படின்னு ஒரு அறிவிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறது பத்தி செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவரோட தேர்தல் அறிக்கையிலயோ இல்ல அமைச்சர்கள் பேசும்போது இந்த மாதிரி ஒரு அறிக்கை சொல்லல, இதெல்லாமே சட்டமன்றத்துல நடந்துட்டு இருக்க போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் 256 நீங்க வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி இருக்கிற அறிக்கையை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். அந்த திட்டங்களை மீண்டும் எப்படியாவது செயல்படுத்தணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கரூர்ல நடந்த முப்பெரும் விழா, திமுகவுடைய முப்பெரும் விழாவை நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை விமர்சித்திருக்காரு. 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே கரூர்ல ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியும் அவரோட சகோதரரையும் பத்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப அவங்களையே பாராட்டி பேசிட்டு இருக்காரு அந்த கூட்டத்துல. இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு பாத்துக்குங்க. செந்தில் பாலாஜி அவர் நம்பி மண் குதிரையை எடுத்துட்டு காவிரி ஆத்துக்கு போறாரு. 2026 தேர்தலை இவர் மண் குதிரையை நம்பி இறங்குறாரு அப்படின்னு சொல்லி சிறப்பான ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய தமிழக பாஜக தொண்டர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் மீண்டும் பழையபடி அண்ணாமலை அவர்கள் திரும்ப வந்துட்டாரு. அதாவது அவர் இடையில சொல்லியிருந்தார், மாநில தலைவரில் இருந்து மாற்றப்பட்ட போது அவர் சொல்லியிருந்தாரு, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் டிஃபென்ஸ் ஆடுவாரு, நான் 6 அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி மறுபடியும் 6 அடிக்க வந்துட்டாரு, பழைய ஃபார்முக்கு
ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் எல்லாம் ஒரே உற்சாகத்தில் இருக்கிறாங்க. இது தொடருமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். லீ நியூஸ் நேயர்களுக்கு நன்றி.